Hello viewers, இந்த வீடியோல நம்ம foreign direct investment, foreign portfolio investment அது பத்தி தான் பார்க்க போறோம். அதுல என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல லிஸ்ட் பண்ணிருக்கேன். First foreign direct investmentனா என்னன்னு பார்க்கலாம். Foreign direct investment அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியில இருந்து இன்னொரு கண்ட்ரியில போய் இன்வெஸ்ட் பண்றது. For example, USAல இருக்கிற ஒரு பர்சன் இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேரு foreign direct investment. Cross border ஒரு கண்ட்ரியில இருந்து இன்னொரு கண்ட்ரியில போய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பேரு foreign direct investment. இப்போ இந்த foreign direct investmentக்கு ஒரு கண்ட்ரியில இருந்து இன்னொரு கண்ட்ரியில போய் இன்வெஸ்ட் பண்றது மட்டும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது கூட என்ன இருக்கணுமா, லாஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் இதுவும் இருந்தா மட்டும்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப லாஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா லாங் டேர்ம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கணுமா, லாங் பீரியடுக்கு. ஷார்ட் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா அது எஃப்டிஐ கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து லாங் டேர்மா இருக்கணும். ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். இன்வெஸ்ட் பண்றவங்க ஓனர்ஷிப், அந்த பிசினஸ்ல ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். அடுத்து சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கணும். அப்ப இந்த சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% or more of the voting power. இன்வெஸ்ட் பண்ற பிசினஸ் உடைய ஓட்டிங் பவர்ல 10% இல்ல அதுக்கு மேல இருக்கணும். அப்பதான் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எஃப்டிஐனா கம்ப்ளீட் மீனிங் என்ன, ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரியில போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். ஓட்டிங் பவர் வந்து 10%க்கு மேல இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த எஃப்டிஐ உடைய ஃபீச்சர்ஸ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், ஓனர்ஷிப் இருக்கணும், கண்ட்ரோல் இருக்கணும், transfer of technology and skills, participation in management, creates employment and infrastructure. இப்போ நம்ம யூஎஸ்ல இருந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு என்னவாகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். புது பிசினஸ் வருது இல்லையா, அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ இதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உடைய மீனிங். அடுத்து நம்ம ஃபர்தரா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்டிஐ ட்ரெண்ட்ஸ் பத்திலாம் கூட யூஜிசி நெட்ல கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த எஃப்டிஐ ட்ரெண்ட்ஸ்ல நான் ஃபினான்ஷியல் இயர் 24-25 நான் இங்க கொடுத்துருக்கேன். இது வந்து நான் கூகுள்ல சர்ச் பண்ணி தாங்க எடுத்தேன். DPIIT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட், இன்டர்னல் ட்ரேட், இவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆத்தென்டிக் சோர்ஸ் தான். உங்களுக்கு இது இப்போ நான் 24-25 உடைய டேட்டா எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் லேட்டர் பார்ட் ஆஃப் த இயர்ல இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் கூகுள்ல சர்ச் பண்ணி இதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் 24-25 உடைய டேட்டா பார்த்தீங்கன்னா எந்த செக்டார்ஸ் வந்து ஹையஸ்ட் எஃப்டிஐ அட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார் வந்து டோட்டல் எஃப்டிஐல 19% வந்து சர்வீஸ் செக்டார்ல தான் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சாஃப்ட்வேர் செக்டார் 16%, ட்ரேடிங்ல 8%. ஓகேங்களா. அடுத்து நான் கொடுத்துருக்கிறது ஸ்டேட். எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் எஃப்டிஐ வாங்கியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா 39%. இந்தியாவுக்குள்ள வந்த மொத்த எஃப்டிஐல 39% எந்த ஸ்டேட்ல மட்டும் போயிருக்கு, மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அடுத்து கர்நாடகா 13%, டெல்லி 12%. இங்க நான் கொடுத்துருக்கிறது சோர்ஸ் கண்ட்ரி. சோர்ஸ் கண்ட்ரிங்கிறது எந்த கண்ட்ரியில இருந்து இந்தியால அதிகமா எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து 30%, இந்தியாக்குள்ள வந்த எஃப்டிஐல 30% எஃப்டிஐ எந்த கண்ட்ரியில இருந்து வந்திருக்கு, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு. மொரீஷியஸ்ல 17%, யூஎஸ்ஏ 11%. ஸோ இதெல்லாம் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் 24-25 உடைய டேட்டா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஃபார்ம்ஸ் ஆஃப் எஃப்டிஐ. ஃபார்ம்ஸ் ஆஃப் எஃப்டிஐனா என்ன அப்படின்னா இந்தியாவுக்குள்ள எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது என்ன மாதிரி பிஸ்னஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம 3 விதமா பிரிக்கிறோம். ஹரிசான்டல் எஃப்டிஐ, வெர்டிக்கல் எஃப்டிஐ, காங்க்ளரமேட் எஃப்டிஐ. இப்போ ஃபர்ஸ்ட் ஹரிசான்டல் எஃப்டிஐ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹரிசான்டல் எஃப்டிஐங்கிறது நீங்க ஹரிசான்டல் லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹரிசான்டல் லைன் இப்படிதான் இருக்கும். ஸோ ஹரிசான்டல் எஃப்டிஐனா என்ன அப்படின்னா ஹோம் கண்ட்ரியில என்ன பிசினஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் கண்ட்ரியில டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்கன்னா அதே மாதிரி இந்தியாலையும் அவங்க டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பேரு ஹரிசான்டல் எஃப்டிஐ.
ஹோம் கண்ட்ரியில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, போன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். யூஎஸ்ஏல வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன எஃப்டிஐ? ஹரிசான்டல் எஃப்டிஐ. சேம் பிஸ்னஸை அந்த அதர் கண்ட்ரிலையும் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு பேர் ஹரிசான்டல் எஃப்டிஐ. ஓகே, அடுத்து வெர்டிக்கல் எஃப்டிஐ. வெர்டிக்கல் எஃப்டிஐங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பிஸ்னஸ்லாம் நம்ம எதுவுமே மாற்றுக்கல, நம்மளுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வெர்டிக்கல் எஃப்டிஐ. இப்போ வெர்டிக்கல் லைன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் வெர்டிக்கல் லைன். ஓகே, ஸோ இந்த வெர்டிக்கல் எஃப்டிஐயை நம்ம அகெயின் ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். வெர்டிக்கல் எஃப்டிஐனா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வெர்டிக்கல் எஃப்டிஐல ரெண்டு டைப் இருக்கு. பேக்வேர்ட் வெர்டிக்கல், இதோ இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. பேக்வேர்ட் வெர்டிக்கல் அண்ட் ஃபார்வர்ட் வெர்டிக்கல். பேக்வேர்ட் வெர்டிக்கல் அப்படிங்கிறது இப்போ இந்த லைன் வந்து நம்மளோட பிஸ்னஸோட இது பாருங்களேன், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ நம்ம பிஸ்னஸை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம்? ரா மெட்டீரியல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனலி இங்கே என்னவா இருக்கும்? ஃபைனல் அவுட்புட் வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கும். அப்போ பேக்வேர்ட் எஃப்டிஐனா என்ன? ரா மெட்டீரியல் சப்ளைக்காக நம்ம ஒரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் பேக்வேர்ட் வெர்டிக்கல். இது வந்து ஃபார்வர்டு மூவ்மெண்ட். அப்போ ஃபார்வர்டுங்கிறது என்ன? நம்ம ஃபினிஷ்டு குட்ஸுக்கான மார்க்கெட்டாக நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரோ இல்லை ஒரு ரீட்டைல் அவுட்லெட்டோ நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபார்வர்ட் வெர்டிக்கல் எஃப்டிஐ. ஸோ பேக்வேர்ட் வெர்டிக்கல்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்ளையர்ஸ் ஆர் ரா மெட்டீரியல்ஸ், அது பேக்வேர்ட் வெர்டிக்கல். ஃபார்வர்ட் வெர்டிக்கல்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ரீட்டைல் அவுட்லெட்ஸ். நம்ம ஃபினிஷ்டு குட்ஸுக்கான ரீட்டைல் அவுட்லெட்ஸாக நம்ம ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் வெர்டிக்கல், ஃபார்வர்ட் வெர்டிக்கல் எஃப்டிஐ. ஓகேவா? அடுத்து காங்க்ளரமேட் எஃப்டிஐ. காங்க்ளரமேட் எஃப்டிஐ அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் பிஸ்னஸ். இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் சொன்னேன் இல்லைங்களா, யூஎஸ்ஏல நம்ம டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்தியாவில் என்ன பண்ணுறோம்? ஃபுட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போது அன்ரிலேட்டட் டெக்ஸ்டைல் பிஸ்னஸும் ஃபுட் பிஸ்னஸும் அன்ரிலேட்டட் பிஸ்னஸ். இந்த மாதிரி எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் காங்க்ளரமேட் எஃப்டிஐ. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் கான்செப்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கிரீன் ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிரீன் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னா, ஒரு பிஸ்னஸை ஸ்க்ராட்ச்னா என்ன? ஆரம்பத்திலிருந்து, ஃப்ரம் த வெரி பிகினிங், ஒரு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு பிஸ்னஸை நம்ம பில்டு பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் கிரீன் ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து ப்ரௌன் ஃபீல்டு. ப்ரௌன் ஃபீல்டுங்கிறது கிரீன் ஃபீல்டுக்கு ஆப்போசிட். ஆரம்ப கட்டத்திலேருந்துலாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை நம்ம வாங்குகிறோம் இல்லை ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை லீஸுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எஃப்டிஐக்கு பேர் ப்ரௌன் ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ கிரீன் ஃபீல்டுங்கிறது புது ப்ராஜெக்ட், ஆரம்பத்துலேருந்து நம்ம பண்ணுறது கிரீன் ஃபீல்டு. ப்ரௌன் ஃபீல்டுங்கிறது என்ன? ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ரௌன் ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் வெஞ்சருங்கிறது ஜாயின் பண்ணி, அதாவது லோக்கலில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம், அவங்க கூட ஈக்குவலாக ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல ஏங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்தியாவில் பிங்கிற கம்பெனியோட ஜாயின் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஏ பி, ரெண்டு கம்பெனியுமே ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க, கண்ட்ரோலையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஜாயிண்ட் வெஞ்சர். அடுத்து மர்ஜர்ஸ் அண்ட் அக்வசிஷன். மர்ஜர் அண்ட் அக்வசிஷன்ங்கிறது ஃபாரின் மார்க்கெட்டோட நம்ம ஃபாரின்ல இருக்கிற ஒரு கம்பெனியோட மர்ஜ் பண்ணிக்கிறது இல்லைன்னா அக்வயர் பண்ணிக்கிறது, பை பண்ணிக்கிறது, அது மர்ஜர் அண்ட் அக்வசிஷன். ஹோலி ஓன்டு சப்சிடரி அப்படின்னா 100% ஆஃப் த ஃபாரின் பிஸ்னஸ் அதை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹோலி ஓன்டு சப்சிடரிஸ். இது எல்லாமே சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான் அண்ட் ஆல்ரெடி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் இதெல்லாம் படிச்சிருப்போம். மர்ஜர் அண்ட் அக்வசிஷன், ஹோலி ஓன்டு சப்சிடரிஸ், அதே மீனிங் தான். ஜாயிண்ட் வெஞ்சர் கூட அங்கே இருக்குது. அப்போ க்ரீன் ஃபீல்டும் ப்ரௌன் ஃபீல்டு மட்டும்தான் நமக்கு நியூ கான்செப்ட். க்ரீன் ஃபீல்டுனா என்ன? ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது க்ரீன் ஃபீல்டு. ப்ரௌன் ஃபீல்டுங்கிறது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை வாங்கிக்கிறது ப்ரௌன் ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ஒரு சிம்பிளாக ஒரு குவிக் ரீகேப் மாதிரி நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். க்ரீன் ஃபீல்டுங்கிறது ஸ்க்ராட்சு, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்னா ப்ரௌன் ஃபீல்டு, பார்ட்னர்ஷிப்பில் லோக்கல் ஃபர்மோட கம்பைன் பண்ணி பண்ணுறோன்னா அது பேர் ஜாயிண்ட் வெஞ்சர்,
merger or acquire பண்றோம்னா அது பேரு merger and acquisition. 100% ownership எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு wholly owned subsidiary. ஓகேங்களா? அடுத்து entry routes under FDI policy. Entry route அப்படிங்கிறது இப்ப என்ன மாதிரிலாம் FDI இந்தியாக்குள்ள வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனா இந்தியாக்குள்ள வரும்போது ஒரு ஃபாரினர் இந்தியாக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண வரும்போது எந்தெந்த ரூட்ல அவங்க வர முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஆட்டோமேட்டிக் ரூட், இன்னொன்னு கவர்மெண்ட் ரூட். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ரூட்ல லிஸ்ட் பண்ணி இருக்க செக்டார்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு என்ன வேண்டாம், கவர்மெண்டோட அப்ரூவல் தேவையில்லை. ஓகேங்களா? இதுவே இந்த கவர்மெண்ட் ரூட்ல சில செக்டார்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ரூட்ல லிஸ்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ்ல ஒரு ஃபாரினர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்ட. ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்தியாவில் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரெண்டு விதமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஆட்டோமேட்டிக் ரூட், இன்னொன்று கவர்மெண்ட் ரூட். அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ரூட்டுக்கு அப்ரூவல் தேவையில்லை, கவர்மெண்ட் ரூட்டுக்கு அப்ரூவல் வேணும். அப்போ எந்த செக்டார்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ரூட்ல வரும், எந்த செக்டார்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ரூட்ல வரும் அப்படிங்கிறது இனி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ரூட் தான். ஸோ நான் இங்கே லிஸ்ட் பண்ணி இருக்கிற செக்டார்ஸ் எல்லாமே இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக் ரூட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன்லாம் வாங்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார், இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ண வேண்டாம், கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்க வேண்டாம். அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலான்னா 100%. அந்த கேப் சொல்கிறோம் இல்லையா, மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னா 100% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சிங்கிள் பிராண்ட் ரீட்டெயிலிங். இங்கே நான் சிங்கிள் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மல்டி பிராண்ட் ரீட்டெயிலிங் வந்து கவர்மெண்ட் ரூட்டில் வரும். ஸோ சிங்கிள் பிராண்ட் ரீட்டெயிலிங் வந்து 100% வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ரூட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா 74% வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ரூட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பியாண்ட் 74% என்னன்றது நம்ம பார்க்கலாம். பட் அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 100% வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் ரூட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெனியூபிள் எனர்ஜி, இ-காமர்ஸ், மார்க்கெட் பிளேஸ் மாடல், சிவில் ஏவியேஷன், கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட், இந்த கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் 100%, ஃபார்மசூட்டிக்கல் கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் 100%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரெகுலேட்டட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 100%, டெலிகாம் சர்வீசஸ்ல அப் டு 49% வரைக்கும் தான் நம்ம ஆட்டோமேட்டிக் ரூட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த செக்டார்ஸ் அந்த செக்டார்ஸோடைய லிமிட் என்னன்றது நான் கொடுத்துருக்கேன். அடுத்து கவர்மெண்ட் ரூட். இந்த கவர்மெண்ட் ரூட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ரூவல் வாங்கணும். யார்கிட்ட, கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்போ அதில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்கு பாருங்க. டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 74% வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ரூட்ல வந்துடும். ஆட்டோமேட்டிக் ரூட்னா ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒரு எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லிமிட் வந்து 50%னா ஆட்டோமேட்டிக் ரூட், 60னா ஆட்டோமேட்டிக் ரூட், 74க்கு கீழே 74க்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஆட்டோமேட்டிக், கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வேண்டாம். 74க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஸோ இங்க பாருங்க மல்டி பிராண்ட் ரீட்டெயிலிங். நம்ம ஆட்டோமேட்டிக் ரூட்ல பார்த்தது வந்து சிங்கிள் பிராண்டு, இங்க மல்டி பிராண்ட் ரீட்டெயிலிங். இங்க 51% வரைக்கும் எஃப்டிஐ லிமிட் இருக்கு. எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். பிரிண்ட் மீடியானா 26% வரைக்கும் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராட்காஸ்டிங் கண்டென்ட் சர்வீசஸ்ல 49% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டெலிகாம் சர்வீசஸ்ல 49% வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ரூட்ல பார்த்துட்டோம். அப்போ பியாண்ட் 49%க்கு மேலே போகணும் அப்படின்னா யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஃபார்மசூட்டிக்கல் ப்ரௌன்ஃபீல்டு, நம்ம ஆட்டோமேட்டிக் ரூட்ல ஃபார்மசூட்டிக்கல் கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் பார்த்தோம். இப்போ ஃபார்மசூட்டிக்கல்ல ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 74% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக் ரூட்ல பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து 74% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். சேட்டிலைட்ஸுக்கு 100%, சிவில் ஏவியேஷன் கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்டா இருந்தால் ஆட்டோமேட்டிக் ரூட்ல வந்துடும். ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்டா இருந்தால் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும்.
லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100%. ஓகேவா? அடுத்து ப்ராஹிபிட்டட் ஆக்டிவிட்டீஸ். ப்ராஹிபிட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா எஃப்டிஐ சில செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. எஃப்டிஐ இங்க கீழே லிஸ்ட் பண்ணியிருக்க இந்த செக்டார்ஸ்ல எல்லாம் என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்டே பண்ண முடியாது. அது என்னென்ன செக்டார்ஸ்ன்னு பாருங்க. லாட்ரி, கேம்பிளிங், சிட் ஃபண்ட்ஸ், நிதி கம்பெனி, trading in transferable developmental rights, real estate, manufacturing of cigars, cheroots, atomic energy, railway operations. ஸோ இந்த செக்டார்ஸ்லாம் என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இது பார்க்கும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஃபெமால கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல ப்ராஹிபிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். அந்த ப்ராஹிபிட்டட் டிரான்சாக்ஷன்ஸும் இதுவும் சேமாக தான் இருக்கு. நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி அங்க இருக்கிற ப்ராஹிபிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இங்கேயும் ப்ராஹிபிட்டட் ஆக்டிவிட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நீங்க பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு நெட் எக்ஸாம்ல கேட்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல எதெல்லாம் எது ப்ராஹிபிட்டட் எது பெர்மிட்டட்னு கேள்வி கேட்கலாம். அடுத்து காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஃப்டிஐ. எஃப்டிஐ உடைய காஸ்ட் என்ன, பெனிஃபிட் என்ன? ஸோ இங்கே ஹோஸ்ட் கண்ட்ரி, ஹோம் கண்ட்ரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் அதோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே திரும்பவும் கொடுத்துருக்கேன். ஹோம் கண்ட்ரி அப்படிங்கிறது கண்ட்ரி ஃப்ரம் விச் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரிஜினேட்ஸ். எந்த கண்ட்ரியிலேருந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருதோ அதுதான் ஹோம் கண்ட்ரி. எந்த கண்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் ஹோஸ்ட் கண்ட்ரி. அப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா யூஎஸ்ஏ வந்து ஹோம் கண்ட்ரி, இந்தியா வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி. ஓகே, இப்போ இந்த எஃப்டிஐ உடைய காஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். கேபிட்டல் ஃப்ளோ. ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு கேபிட்டல் இன்ஃப்ளோ ஆகுது, கரெக்ட்டுங்களா? கேபிட்டல் உள்ள வருது. அப்போ ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு இது என்னது, பெனிஃபிட். எஃப்டிஐ உள்ள வரும்போது கேபிட்டல் கொண்டு வரும்போது எந்த கண்ட்ரி ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ, ஹோஸ்ட் கண்ட்ரிங்கிறது ரிசீவிங் கண்ட்ரி, அதாவது நம்ம எக்ஸாம்பிள் படி இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு அது என்னது, பெனிஃபிட். ஹோம் கண்ட்ரிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல நான் என்ன கொடுத்துருக்கேன், யூஎஸ்ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்தியாவுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு வருதுன்னா இந்தியாவுக்கு பெனிஃபிட்டு, யூஎஸ்ஏக்கு அது காஸ்ட், ஏன்னா கேபிட்டல் வெளியே போகுது. அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் கிரியேஷன். இது வந்து ஹோம் கண்ட்ரிக்கு பெனிஃபிட். ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரும்போது புது பிஸ்னஸ் வருது. பிஸ்னஸ் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாப்ஸ், அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது. அப்போ ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு அது பெனிஃபிட், இதுவே ஹோம் கண்ட்ரிக்கு அது காஸ்ட். அடுத்து கெயின்ஸ் டெக்னாலஜி. அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஹோம் கண்ட்ரிக்கு பெனிஃபிட்டு, ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு அது காஸ்ட். அடுத்து ப்ராஃபிட் என்னவாகும். இப்போ எஃப்டிஐ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, யூஎஸ்ஏல இருக்கவங்க இந்தியாவில் எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப யூஎஸ்ஏக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்குது, ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்சன், இன்வெஸ்டிங் பர்சன் தான் எடுத்துக்க போகிறாங்க. அப்போ ப்ராஃபிட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹோம் கண்ட்ரிக்கு போகுது. அதனால இது வந்து ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு காஸ்ட், ஹோம் கண்ட்ரிக்கு பெனிஃபிட். ஓகேவா? அடுத்தது மார்க்கெட் இம்பேக்ட். மார்க்கெட் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் கண்ட்ரியில் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது லோக்கல் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் சஃபர் ஆவாங்க. அப்போ லோக்கல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது என்னவா இருக்கும், காஸ்ட். திட் இஸ் அ காஸ்ட் டு த ஹோஸ்ட் கண்ட்ரி. ஹோம் கண்ட்ரிக்கு மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன், புது மார்க்கெட்டு, நியூ கஸ்டமர்ஸ், ஸோ அவங்களால ப்ராடக்ட்ஸை இன்னும் சேல் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு அது பெனிஃபிட். ஓகேவா? ஸோ காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்டுங்கிறது ஹோம் கண்ட்ரிக்கு காஸ்ட்டாக இருந்தால் ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அது ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே. ஸோ ஹோம் கண்ட்ரிக்கு காஸ்ட்னா ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு அது பெனிஃபிட். இப்படி தான் அந்த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் இருக்கும். ஸோஃபார் நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். இப்போ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஹோம் கண்ட்ரி, அகைன் நமக்கு ஹோம் கண்ட்ரி ஹோஸ்ட் கண்ட்ரி தெரியும். அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். யூஎஸ்ஏல இருக்கிற ஒருத்தர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதே தானே எஃப்டிஐ. எஃப்டிஐலையும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு கண்ட்ரியில் இருக்கவங்க இன்னொரு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எஃப்டிஐக்கும் எஃபிஐக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்டிஐயில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ஓனர்ஷிப் இருக்கும், சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஓட்டிங் பவரில் 10% இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்.
பட் எஃபிஐல என்ன அப்படின்னா இங்கேயும் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்றாங்க, ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் அந்த இன்டென்ஷன் என்னவா இருக்கும், ஓனர்ஷிப் எடுத்துக்க மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இருக்காது, அண்ட் இது மோஸ்ட்லி ஷார்ட் டேர்ம் டு மீடியம் டேர்மா தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் டு மீடியம் டேர்மா தான் இருக்கும். அப்ப எஃபிஐனா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபாரின் செக்யூரிட்டிஸ் வித்வுட் obtaining ஓனர்ஷிப் ஆர் கண்ட்ரோல். ஓனர்ஷிப்பும் கண்ட்ரோலும் எடுத்துக்காம ஃபாரின் செக்யூரிட்டி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாருங்க. ஃபினான்ஷியல் அசெட்ஸ், நம்ம ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல இருந்து மீடியம் டேர்மா இருக்கும். இது வந்து ஹைலி லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட். ஹைலி லிக்விட் அப்படின்னா கம்பேர்டு டு எஃப்டிஐ. எஃப்டிஐயை விட இப்போ எஃபிஐ, இப்போ எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், இன்வெஸ்டர் வந்து ஒரு ஷேர் வாங்கிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னா அதை செல் பண்ணிட்டு லிக்விடேட் பண்றது ரொம்ப ஈஸி எஃப்டிஐயோட கம்பேர் பண்ணும்போது. இங்க கம்பேரிட்டிவா தான் பார்க்கணும். ஸோ கம்பேரிட்டிவா பார்த்தோம்னா எஃபிஐ வந்து ஹைலி லிக்விடா இருக்கும். அண்ட் இங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய growth பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஷேர் பிரைஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் ஹைலி ஃபிளக்சுவேட்டிங். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட growth வந்து ரொம்ப ஃபிளக்சுவேட்டிங்காக தான் இருக்கும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் growth வந்து ஃபிளக்சுவேட்டிங்காக தான் இருக்கும். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எஃபிஐ கொடுத்துருக்கேன். பையிங் ஷேர்ஸ் வாங்குறது, இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கலாம், கார்பரேட் டெப்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்க, அடுத்து நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் எஃபிஐ பார்க்கலாம். ஆனால் அந்த கேட்டகரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் நெட் எக்ஸாமில் இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுனதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எஃபிஐன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இவங்கள முன்னாடி 2014க்கு முன்னாடி என்ன டேர்ம்ல கால் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ங்கிற இந்த டேர்மை 2014ல செபி என்ன பண்றாங்க, ரீப்ளேஸ் பண்றாங்க. எதுவால, எஃபிஐன்னு, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இப்போ நம்ம எஃபிஐங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்றோம். ஆனா 2014க்கு முன்னாடி இருந்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நெட் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து 2014க்கு முன்னாடி என்ன டேர்ம் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். செபி வந்து 2014ல அதை ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ எஃபிஐ உடைய கேட்டகரிஸ் பார்க்கலாம். செபி வந்து எஃபிஐயை 3 கேட்டகரியா டிவைட் பண்ணிக்கிறாங்க. கேட்டகரி 1, கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3. கேட்டகரி 1ல கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ். இப்போ ஃபாரின் கவர்மெண்ட் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம், கேட்டகரி 1. கேட்டகரி 2 என்ன அப்படின்னா ரெகுலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஃபாரின்ல இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, இல்லை ஒரு ஃபாரின் பேங்க், இல்லை ஒரு ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லுவோம். கேட்டகரி 3 அப்படிங்கிறது ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிஸ், எம்என்சி ஃபாரின் கம்பெனிஸ், இல்லை ஹெச்என்ஐ. ஹெச்என்ஐ அப்படின்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல். ஹெச்என்ஐ உடைய ஃபுல் ஃபார்ம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். இதுதான் ஹெச்என்ஐ. அண்ட் ட்ரஸ்ட், ஃபேமிலி ட்ரஸ்ட், இதெல்லாம் இவங்களெல்லாம் எந்த கேட்டகரியில கொண்டு வரோம்னா கேட்டகரி 3. ஸோ எஃபிஐயை இந்தியாவில் 3 கேட்டகரியாக கிளாசிஃபை பண்ணுறோம். கேட்டகரி 1 கவர்மெண்ட், கேட்டகரி 2 மியூச்சுவல் ஃபண்டு, பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி இருக்கிற ரெகுலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கேட்டகரி 3ங்கிறது கார்பரேட்டு, ஹெச்என்ஐஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஓகேங்களா? எதுக்காக இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ரிஸ்க் லெவல் அசஸ் பண்ணுறதுக்காகவும் அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரிக்ட் கம்பைலன்ஸ் நார்ம்ஸை கொண்டு வரதுக்காக. இப்போ ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க ரிஸ்க் லெவல் கம்மி, ஸோ கம்பைலன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிள் கம்பைலன்ஸா இருக்கும். ரெகுலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் கம்பைலன்ஸ்ல தான் இவங்க எல்லாம் இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால இங்க ரிஸ்க் லெவல் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் லெவல் ஹை, அண்ட் கம்பைலன்ஸ் வந்து கவர்மெண்ட்டை விட ஒரு ஸ்ட்ரிக்ட் கம்பைலன்ஸ் இருக்கும். இதுவே
ஒரு HNI ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ கம்பைலன்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஸ்ட்ரிக்ட் கம்பைலன்ஸ் நார்ம்ஸ் இருக்கும். இதுக்காக தான் இந்த கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த கேட்டகரிஸ் 3 கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் FPI இன்வெஸ்டர்ஸும் என்ன மாதிரி செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ். ஸோ எல்லா ஃபினான்ஷியல் அசெட்ஸ்லையுமே இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்மிட்டட்னா இங்கே 3 கேட்டகரிஸும் இந்த செக்டார்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லிமிட் கொடுத்துருக்காங்க. என்ன லிமிட்னு பாருங்க. இப்போ ஒரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் இந்தியாவில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒன் சிங்கிள் கம்பெனி, அதாவது இப்போ ஏ லிமிட்டெடுன்னு யூஎஸ்ல இருக்க ஒரு கம்பெனி, இது வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் பி லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏ லிமிட்டெட் பி லிமிட்டெட்ல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டா 10%க்கு மேல இருக்கக்கூடாது. ஏ லிமிட்டெட் பி லிமிட்டெடோடைய டோட்டல் ஷேர் கேபிட்டல்ல 10%க்கு மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 10%க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், FDI பார்த்தோம். ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு, சிக்னிஃபிகன்ட் கண்ட்ரோல் அங்க இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னா 10% அண்ட் அபவ் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னா less than 10% தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, சிங்கிள் இன்வெஸ்டரா ஏ லிமிட்டெடுங்கிற ஒரு சிங்கிள் இன்வெஸ்டர் பி லிமிட்டெடுங்கிற கம்பெனியோடைய டோட்டல் ஷேர் கேபிட்டல்ல 10% இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து 25% அக்ரிகேட் FPI லிமிட் இன் அ கம்பெனி. இப்போ ஏ லிமிட்டெட் மாதிரியே வேற வேற கம்பெனிஸ், வேற ஃபாரின்ல இருந்து, இப்போ சிங்கப்பூர்ல இருந்து ஒரு இசட் லிமிட்டெடுங்கிற கம்பெனி, அதே மாதிரி ஜப்பான்ல இருக்கிற ஒரு எக்ஸ் லிமிட்டெடுங்கிற கம்பெனி. ஸோ இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க, பி லிமிட்டெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்த 3 பேருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் cannot exceed 24%. ஸோ ஒரு சிங்கிள் இன்வெஸ்டருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனியோடைய 10% ஷேர் கேபிட்டலுக்கு மேல போகக்கூடாது. புட் டுகெதர் எல்லா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு மேல இருக்கக்கூடாது, 24%. அந்த கம்பெனியோடைய பி லிமிட்டெட் கம்பெனிங்கிற கம்பெனியோடைய டோட்டல் ஷேர்ஸ்ல 24%க்கு மேல இருக்கக்கூடாது. இதுதான் நார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சிங்கிள் இன்வெஸ்டர்னா 10%க்கு மேல இருக்கக்கூடாது. அந்த டோட்டல் FPI இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனில எதுக்கு மேல இருக்கக்கூடாது, 24%க்கு மேல இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த 24% ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, இந்த 24% அந்த கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பி லிமிட்டெடுங்கிற கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் வந்து 24%க்கு மேலே FPI இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யாருடைய அப்ரூவலோட, ஷேர் ஹோல்டருடைய அப்ரூவலோடைய அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த இன்க்ரீஸ் 24%க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்க்ரீஸ் வந்து செக்டோரல் கேப்புக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ இந்த செக்டோரல் கேப்னா என்ன, அது நம்ம இங்கே பார்த்துருக்கோம். செக்டோரல் கேப் ரூல் என்னங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, டோட்டல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது FDI FPI ரெண்டுமே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மஸ்ட் நாட் எக்ஸீட் செக்டோரல் லிமிட்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு FDI பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் செக்டோரல் லிமிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்சூரன்ஸ் செக்டார் எடுத்துக்கோங்க. இன்சூரன்ஸ் செக்டாரில் ஆட்டோமேட்டிக் ரூட்டில் 74% வரைக்கும் என்ன பண்ணலாம், FDI பர்மிட்டடுன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில், இந்தியாவில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் FDI இன்வெஸ்ட்மெண்ட்டும் FDI உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் FPI உடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து இந்த 74%க்கு மேல போகக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் அந்த செக்டோரல் கேப். இந்த 24% நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் இல்லையா, இந்த 24% நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இன்க்ரீஸ் வந்து எதை தாண்டக்கூடாது, செக்டோரல் கேப்பை தாண்டக்கூடாது. அப்ப அந்த செக்டோரல் கேப்புங்கிறது FDI FPI ரெண்டும் புட் டுகெதர் அந்த லிமிட்டுக்கு மேல போகக்கூடாது.
ஓகேங்களா? இது எல்லாமே ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய லிமிட். இப்போ டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸை ஆர்பிஐயும் எஸ்பிஐயும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரிவைஸ்டு ரூலை தாண்டி அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கார்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த லிமிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஆர்பிஐ ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த ப்ரிஸ்கிரைப்ட் லிமிட்ஸை தாண்டி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ எஃப்டிஐ எஃபிஐ ரெண்டுடைய மீனிங்கையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எஃப்டிஐக்கும் எஃபிஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை குவிக்காக ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். பாருங்க, எஃப்டிஐ உடைய மீனிங் என்ன? கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட், ஃபாரின் பிஸ்னஸ், ஃபாரின் கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் அங்கே என்ன இருக்கணும்? கண்ட்ரோல் இருக்கணும், லாங் டேர்ம் இருக்கணும். மேனேஜ்மெண்ட்ல கண்ட்ரோல் இருக்கணும், லாங் டேர்ம் இருக்கணும். ஸோ கண்ட்ரோல் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது more than 10% voting power. ஓகேங்களா? அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்மாக இருக்கணும். இதுவே எஃபிஐ அப்படின்னா ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல்லாம் இருக்காது, கண்ட்ரோல் இன் மேனேஜ்மெண்ட் இருக்காது. நேச்சர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் இது ஆக்டிவ்னு சொல்கிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்ல ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால இது ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். எஃபிஐங்கிறது பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இவங்க எந்த ரோலும் பிளே பண்ண மாட்டாங்க மேனேஜ்மெண்ட்ல. கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு, இவங்க மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எஃபிஐக்கு மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்லாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் அசெட்ஸ், கம்பெனியோடைய அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சப்சிடரிஸாக இருக்கலாம், ஃபேக்டரிஸாக இருக்கலாம். எஃபிஐ வந்து ஷேர்ஸ், பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ வந்து லாங் டேர்மாக இருக்கும், எஃபிஐ வந்து ஷார்ட் டேர்ம் டு மீடியம் டேர்ம். ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா இது ஸ்டேபிள் இன்ஃப்ளோ, இங்கே வாலடைல். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம ஃபீச்சர்ஸ்லேயே பார்த்தோம், பிஸ்னஸ் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. இங்கே எஃபிஐயில் வந்து ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ், ப்ராஃபிட் தான், ஃபினான்ஷியல் கெயினுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது. ரிஸ்க் பார்த்தீங்கன்னா லோயர் ரிஸ்க், இங்கே ஹையர் ரிஸ்க். எஃபிஐ வந்து ஹையர் ரிஸ்க். ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபிஐஐடி அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே வர ட்ரேடு ப்ரொமோஷன் ஆஃப் ட்ரேட் அந்த டிபார்ட்மெண்ட் இது. ஆர்பிஐ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஃபெமா ஃபார் எஃப்டிஐ. எஃபிஐக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி, பிரைமரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தான் பிரைமரி ரெகுலேட்டர். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வரதுனால அதுக்கெல்லாம் ஆர்பிஐ தான் ரெகுலேட்டர். ஸோ ஆர்பிஐயும் வருவாங்க. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செபி கண்ட்ரோல் கீழே வரும், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஆர்பிஐ கீழே வரும். அண்ட் ஃபெமா ஆக்ட் கீழே இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐங்கிறது ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷனே கிரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு பிஸ்னஸையே செட் பண்ணுறது, செட்டிங் அப்போ மேனுஃபேக்சரிங் பிளான்ட். இதுவே எஃபிஐ பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ், என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். எஃப்டிஐ, எஃபிஐ இதனுடைய மீனிங், அதனுடைய லிமிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.